நானறிந்த ஆரோக்கியத்தில் உடன் இணைவது லதா ராணி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசுகிற என்னுடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களோ அது கமெண்ட்ஸில் போடுங்க. இன்றைய பிரார்த்தனை: அகில உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து பெண் குழந்தைகளையும் இறைவா உமது பாதத்தில் வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று என்னோடு இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் எனது சகோதரர்களோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை நான் வைத்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு இறைவா உமது கண்ணின் மணி போல் நீர் வைத்து பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கா தோணிதான் நான் இறைவா உமது பாதத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் பேசினேன். என் பையன் கேட்குறான், நீங்கள் முதல்ல கண்ணின் மணி போல் வச்சு பாதுகாத்துக்கன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் ஏன் பாதத்தில் வச்சு பாதுகாத்துக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நான் இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். இப்போ நான் தயாரித்த என்னுடைய மல்லி காஃபி தூளை பற்றின ஆய்வு அறிக்கை, அதாவது நியூட்ரிஷன்ஸ் ரிப்போர்ட்ஸை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்துடலாம். மல்லி காஃபி என்பது காஃபின் இல்லாத பாரம்பரியம் மிக்க ஒரு ஆரோக்கிய பானமாகும். மல்லி விதைகள் மற்றும் பல்வேறு மூலிகைகள் சேர்ந்து இது தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆய்வக அறிக்கையின்படி இதில் உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து மற்றும் முக்கிய தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது உடல் எடையை குறைப்பதிலும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடல் எடை குறைப்பதில் மல்லி காப்பியின் பங்கு: இந்த மல்லி காப்பி தூள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க பின்வரும் வழிகளில் உதவுகிறது. அதிக நார்ச்சத்து: இதில் 100 கிராமிற்கு 20.1 மில்லிகிராம் அளவு நார்ச்சத்து உள்ளது. இது வயிற்றை நீண்ட நேரம் நிறைந்திருக்க செய்து தேவையில்லாத பசியை கட்டுப்படுத்துகிறது. இதனால் நம் உடலில் இருக்கும் அதிகமான உணவுகளை உட்கொள்ளக்கூடிய அந்த உணர்ச்சி தவிர்க்கப்பட்டு உடல் எடை இயல்பாக குறைகிறது. செரிமான மேம்பாடு: மல்லி விதைகள் செரிமானத்தை சீராக்க உதவுகின்றன. உடலில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்றி வளர்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை தூண்டுவதால் கொழுப்புகள் எளிதில் எரிக்கப்படுகின்றன. குறைந்த சோடியம்: 100 கிராமிற்கு 38 மில்லிகிராம் என்னும் அளவில் சோடியம் உள்ளது. இது உடலில் அதிகப்படியான நீர் தேங்குவதை தடுத்து உடல் உப்பசத்தை குறைக்கிறது. மனிதர்களுக்கு கிடைக்கும் பிற உடல்நல நன்மைகள்: உடல் எடை குறைப்பு மட்டுமின்றி இந்த அறிக்கையில் உள்ள தாதுக்கள் மனித உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகின்றன. ஆற்றல் மற்றும் புரதம்: இதில் 100 கிராமிற்கு 450.4 மில்லிகிராம் எனர்ஜி, அதாவது ஆற்றலும், 19.9 மில்லிகிராம் அளவுள்ள புரதமும் உள்ளது. இது உடலுக்கு தேவையான அன்றாட சுறுசுறுப்பை தருவதோடு தசைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அதிக பொட்டாசியம்: 100 கிராமிற்கு 1198 மில்லிகிராம் அதாவது பொட்டாசியத்தினுடைய அளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா 100 கிராமுக்கு 1198 மில்லிகிராம் அளவு இதில் பொட்டாசியம் உள்ளது. இந்த அளவான பொட்டாசியம் நம்ம இதயத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. எலும்பு ஆரோக்கியம்: கால்சியம் மற்றும் மெக்னீசியம். இதில் கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராமுக்கு 380 மில்லிகிராம் அளவு இருக்கு. மெக்னீசியம் 219 மில்லிகிராம் அளவு இதில் இருக்கு. இவை எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக்க உதவுகின்றன. இரத்த சோகை தடுப்பு: அயன் 100 கிராமுக்கு 5.9 மில்லிகிராம் இதில் உள்ளது. இந்த இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. சோர்வை நீக்குகிறது. குறைந்த சர்க்கரை: 100 கிராமுக்கே பார்த்தீங்கன்னா 1.2 மில்லிகிராம் அளவு தான் இந்த சர்க்கரை உள்ளது. இது ரொம்ப குறைவாக இருப்பதனால் சர்க்கரை நோயாளிகள் இதனை பயமின்றி பயன்படுத்தலாம். முடிவுரையாக கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுருக்கமாக கூறி இந்த மல்லி காப்பி தூள் ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க பானமாகும். இதன் அதிகப்படியான நார்ச்சத்தும் குறைந்த சர்க்கரை அளவு மற்றும் சோடியத்தின் அளவும் மிக குறைவாக உள்ளதால் ஆரோக்கியமான முறையில், இதில் ரொம்ப இம்பார்ட்டனா, ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க துணை புரிகின்றது. அன்றாடம் டீ, காஃபிக்கு மாற்றாக மல்லி காப்பியை பயன்படுத்துவது மனித ஆரோக்கியத்திற்கு பெரும் நன்மையை அளிக்கும். ஓகே, கூகுளுக்கு நன்றி. இப்போ இந்த மல்லி காஃபி தூளுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மல்லி காஃபி தூள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உண்டான பானம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை தயார் பண்ணி வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதில் அந்த பொட்டாசியத்தின் அளவு பார்த்த உடனே எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதாவது நம்ம எல்லாமே ஒவ்வொன்றுமே தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய் எல்லா தானியங்களையும், அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேக்கெட் பண்ணி எடுத்து கொண்டு போய் மேலே வச்சு அதில் அந்த எல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிற அந்த மூச்சு பயிற்சியினுடைய பலன்கள் எல்லாம் அதில் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு வந்து அது நிறைய தானியத்தோட கலக்கி நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்படி நம்மளுடைய ப்ரேயர் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம அரைக்கிற அந்த பவுடரில் நமக்கு கிடைக்கிறதுனால அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. நான் தயாரிக்கும் இந்த பொருளை மிகைப்படுத்தி பேசுவது அல்ல. பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிலேருந்து பேக் ஆகி அது இன்னொருக்கிட்ட போய் சேர வரைக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னவா இருக்கும்னா, இதில் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ப்ரேயரில் வச்சுட்டே இருப்போம். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல தயாரிப்புகளை நான் எனக்கு தந்த இறைவனுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட என்னுடைய இந்த பொருள் இவ்வளோ தரமான ஒரு பொருட்களை நான் தயாரித்து கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருமே இதை வாங்கி பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.